இன்னும் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ரம்யா வந்து தன்னோட திமிருக்காக தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, அன்னத்தினால இப்போ சாமி சிலைய வந்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னத்தோட கையில அடிபட்டிருக்கிறதுனால, வேற வழியே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யாவ வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவும் அந்த சண்முகத்துக்கு இதில விருப்பமே வந்து இருக்காது. பட் இந்த செண்பகம் பார்த்தீங்கன்னா, சண்டை போடுவா. ஏன் என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல்? அவ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ பண்ணா என்ன இருக்கு? இந்த புடவைக்காரி தான் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு என்ன சட்டம் இருக்கா? அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டு ஒரு வழியா ரம்யாவை வந்து கோயில் வர அம்மன் சிலையை வந்து செய்கிறதுக்காக ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மன் சிலையை செய்ய போகிறதுனால 48 நாள் வந்து ரொம்பவே சுத்தபத்தமாக விரதம் இருந்து முழு மனசோட செஞ்சால் மட்டும்தான் அந்த விஷயம் நல்லபடியாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே. ஆனால் ரம்யா பார்த்தீங்கன்னா இதை எதையுமே வந்து கண்டுக்கிற மாதிரியே வந்து கிடையாதுங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு நீட்டாக சுத்தபத்தமாக பண்ணிவிட்டு இந்த வேலையை பார்க்குறத விட்டுட்டு காலையில் குளிக்காமல் கொள்ளாமல் வந்து நம்ம இது ரம்யா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்குள்ளே போயிட்டு சாமியோட செயலையை செய்கிறதுக்காக வந்து போகிறாங்க. அண்ட் இதை பார்த்து நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட வந்து இப்படிலாம் நீ வந்து பண்ணவே கூடாது, சாமியோட சிலையை செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதை நீ எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக சுத்தபத்தமாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரம்யா வந்து இதை எதையுமே வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் வந்து செய்வேன், நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் என்னால் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் செய்வேன், அது நான் என்ன செய்கிறேனோ அதுதான் வந்து எல்லாரும் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிரா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரம்யா வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இதனால நம்ம அண்ணத்துக்கு மனசு ஃபுல்லாக ஒரே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ கொஞ்சம் கூட வந்து சாமி விஷயத்தில் வந்து கட்டுப்பாடாக இல்லாமல் இவ்வளோ அசால்ட்டாக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு பதிலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே, இவகிட்டேருந்து இப்படி ஒரு பதிலை வந்து நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நமக்கு கையில் அடிபட்டிருக்கு, அதனால நம்மளால இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போயிருச்சு. ஆனால் ரம்யாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை வந்து இவ இவ்வளோ தூரம் வந்து ரொம்பவே கேர்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி நினச்சி நம்ம அண்ணத்துக்கு மனசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. சரி, நம்ம வந்து இங்கேயே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட இதை பற்றி சொன்னால் கூட நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா தனத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், உடனே கிளம்பி நீ வந்து வீட்டுக்கு வா, நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன அண்ணோ, என்ன ஆச்சு, எதுக்காக திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சண்முகம் வராரு. என்ன கண்ணு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, கோயிலுக்கு போகிறதுக்காக தனத்தை வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கண்ணு, என்ன கோயிலுக்கு போகணுன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பரவாயில்ல மாமா, உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், நீங்கள் வேலையை பாருங்கள், தனம் வந்து சும்மா தானே இருக்கா, நான் அவள் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு கண்ணு, ஏதாவது பிரச்சனையா, திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கோயில் காசு விஷயத்தில் வந்து வீட்டில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து மனசில் கொஞ்சம் வந்து பாரமாக இருக்குது, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான் கண்ணு நீ சொல்கிறதும், இந்த விஷயம் இந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆளுக்காளுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு திசையில் வந்து இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை, எப்போ தான் நம்ம குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்கும்னு தெரியலை அப்படின்னு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க மாமா, நிச்சயமாக வந்து அந்த குண்டத்துக்காளி கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்வா, நம்ம அந்த நம்பிக்கையோடு மட்டும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கண்ணு, நீ போய் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வா, நான் வந்து தோட்டத்துக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் அங்கே போய் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றப்போ வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம அண்ணன் வந்து சரி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம தனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ வந்தவுடனே வந்து அண்ணோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருதனோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணமும் வெளியில் வந்துடுறாங்க. சரி வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி, என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி அவசர அவசரமாக கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இங்கே வச்சு இதை நம்ம எதையை பற்றியும் பேச வேண்டாம், நீ வண்டி எடு, நம்ம போவோம், போகிற வழியில் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனமும் வண்டி எடுத்துகிட்டு வந்து 2 பேருமே வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணத்துக்கிட்ட போகிற வழியில் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா தனம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாச்சும் சொல்ல அண்ணோ, என்ன தான் வந்து பிரச்சனை, எதுக்காக திடீர்னு நீ வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பேசாமல் கொஞ்சம் நேரம் நீ போறியா, நான் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லாமையா இருக்க போகிறேன், ஏன் அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
நம்ம தனம் பாதி தூரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. நீ இறங்க அண்ணோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணத்தை இறங்க வச்சிடுறாங்க. இங்கே பாரு அண்ணோ, நான் வந்ததுலேருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக திடீர்னு நீ என்னை வர சொன்ன? கோயிலுக்கு இவ்வளோ அவசரமாக போகணுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடனா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறமா சொல்கிறேன். இப்படியே சொல்லிக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? எனக்கு இப்போவே பதில் தெரிஞ்சாகணும். நீ சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம கோயில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை தனோ அதெல்லாம் கிடையாது. வீட்டில் இந்த மாதிரி சாமி சிலை நம்ம ரம்யாவை பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற? சாமி சிலையை ரம்யாவை பண்ண சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் தனோ, இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு வந்தாங்க, சாமி சிலையை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இப்போ கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால என்னால் சாமி சிலையை பண்ண முடியாது. அதனால வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. அத்தை ரொம்பவே சண்டை போட்டு தான் ரம்யாவே இந்த காரியத்தை செய்யட்டும், ரம்யா சிலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானும் தான் மாமாவை சமாதானப்படுத்தி ரம்யாவை சிலை செய்ய நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த சிலை செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ தூரம் பயபக்தியாக ஒருத்தவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரம்யா அப்படி கிடையாது. அவள் இஷ்டத்துக்கு அவள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. குளிக்காமல் கொள்ளாமல் பூஜை ரூம்குள்ளே சாமி சிலை செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலை செய்கிறவங்க 48 நாள் வரைக்கும் சுத்தமாக விரதம் இருந்து எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஒரே மனசோ பண்ணோம் அப்படின்னா அந்த சாமி அவ்வளோ அழகாக வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் ரம்யா பண்ணுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட சரியே இல்லை அண்ணோ, மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதான் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஆத்தா கிட்டேயே இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டு தனம் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏ தனம், இப்போ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளோ காமெடியாக இருக்குது. சாமி சிலை செய்கிறத போயிட்டு ஒரு சாத்தான் கிட்ட போய் கொடுத்துருக்கீங்களே, அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருது அண்ணோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் பார்த்தியா, இதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன அண்ணோ, அந்த ரம்யா எப்பேற்பட்டவ அப்படிங்கிறது உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாமையா போயிடும். அதுவும் மாமாவுக்கு முக்கியமாக தெரியாமையா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அவகிட்ட போயிட்டு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கீங்களே, அவெல்லாம் இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியாதா? ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தனம் கேட்குறேன். இங்கே பாரு தனம், மாமாவுக்கு இதில் விருப்பம் இல்லை தான். நான் தான் சொன்னேன்னா, நான் அத்தை ரொம்பவே கம்பல் பண்ணாங்க. ரம்யா தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அவள் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதையிட்டு வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி மாமாவுக்கும் அத்தைக்கும் சண்டை வந்துச்சு. அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாமாவை சமாதானப்படுத்தி ரம்யாவை இந்த வேலையை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் ரம்யாவுக்கு இதில் ஈடுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை. நான் செய்கிற சிலையை மட்டும்தான் அவங்க கும்பிடணும், நான் எப்படி செஞ்சால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதனால தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னமோ சொல்கிறான்னோ, ஆனால் உன் வீட்டில் மட்டும்தான் இப்படி தினசாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரம்யா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட அவகிட்ட போய் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, என்ன சொல்கிறது? சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வண்டியில் ஏறிட்டு கோயிலுக்கு போயிடறாங்க. கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அண்ணன் அப்பயுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க, அந்த காளியம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அண்ணோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை அந்த சின்ன பொண்ணு காளியம்மா இருக்காளே, பூ விற்கிற பொண்ணு, அந்த பொண்ணு தான் இருக்காளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அவள் இங்கே தானே சுற்றிக்கிட்டு இருப்பா, எங்கே ஆளையே காணோம் அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தெரியலை, சரி வேறு எங்கேயாவது இருப்பா போல இருக்கு, வா நம்ம உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காளியம்மா பொண்ணு வந்துடுறாங்க. ஸோ கரெக்டாக சாமி கும்பிட நம்ம அண்ணன் போய் நிற்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. என் மனசில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. சாமி சிலை செய்கிற அந்த உன்னதமான வேலையை எனக்கு கடவுள் கொடுத்தாங்க. ஆனால் என் கையில் அடிபட்டிருக்கிறதுனால என்னால் அந்த விஷயத்தை செய்ய முடியலை. இப்போ வரைக்கும் அந்த விஷயத்த செய்ய முடியலை அப்படின்னு நினச்சி நான் அவ்வளோ தூரம் மன வருத்தத்தில் இருக்கேன். ஆனால் ரம்யாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. சாமியோட சிலை செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. எவ்வளோ தூரம் பயபக்தியாக ஒருத்தவங்க அந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரம்யாவுக்கு அந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இந்த விஷயத்தில் அவள் இறங்கியிருக்கா. நீ தான் அவளுக்கு ஒரு புத்தி சொல்லணும், அது மட்டும் கிடையாது. இதனால் எனக்கு மனசில் ரொம்ப குழப்பமாக இருக்குது. இதையிட்டு என் குடும்பத்துக்கும் சரி என் மாமாவுக்கும் சரி ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமோ, ஸோ சாமி சிலை செய்கிற விஷயத்தில் ரம்யா ஏதாவது தப்பு பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த விஷயத்த நான் வீட்டில் சொன்னால் கூட அவங்க யாருமே நீ என் பேச்சை கேட்க போகிறதில்ல. இதுக்கு ஒரு தீர்வு நீ தான் தாய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க.
பின்னாடியே வந்து அந்த காளியம்மா வந்து அண்ணன் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து கேட்டுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. தீர்வு தானே வேணும் அன்னலக்ஷ்மி, உனக்கான தீர்வை நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். சாமி சிலை செய்கிற விஷயத்தில் நீ எந்த அளவுக்கு இது பயபக்தியாக இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் சில பேர் செஞ்ச சதினால் உன்னால் செய்ய முடியலையே அப்படின்னு நீ இப்போ வருத்தப்படுறல. நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இதுக்கு நான் இப்போவே ஒரு நல்ல தீர்வை கொடுக்குறேன். அந்த தீர்வு மூலமாக உன் மனசு ரொம்பவே லேசாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.